எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹிமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சிக்கன்ல நம்ம நிறைய டிஃப்ரெண்டான ருசியான ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நல்ல ஒரு கார சாரமான மசாலா சிக்கன் ஃப்ரை. சிம்பிளான நல்ல வாசனையோட இந்த மசாலா சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இங்கே எடுத்து வச்சிருக்கேன். முதல்ல ஒரு ஸ்பெஷலான மசாலா தூள் அரைச்சிக்கலாம். மிக்சர் ஜாரில் 3 டேபிள் ஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டீஸ்பூன் சீரகம், 4-5 சின்ன துண்டு பட்டை, 7-8 கிராம்பு, 5 ஏலக்காய், 3 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இப்போ இதில் 30 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இதையும் ஒரு தடவை நல்லா அரைச்சிக்கோங்க. நான் சின்ன சைஸாக இருக்கிறதுனால 30 சேர்த்துருக்கேன். தோல் கூட தான் சேர்க்குறேன். உங்களுக்கு வேண்டாமனா நீங்கள் தோல் எடுத்துகிட்டு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக லேசாக குறக்குறப்பாக அரைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். மசாலா தூள் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். இந்த ரெசிபிக்கு நான் 1 கிலோ அளவுக்கு சிக்கன் பீசஸ் எடுத்திருக்கேன். சிக்கனை போன்ஸ் கூட தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பவுலில் சிக்கன் சேர்த்து அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா தூள். இந்த மசாலா தான் இந்த ரெசிபிக்கு நல்ல ருசியும் டேஸ்ட்டும் கொடுக்கும். நீல வாக்கில் மெலிசா நறுக்கின 3 வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா பீஸ்லையும் உப்பு மசாலாவும் நல்லா கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், ஆனால் வாசனையும் ருசியும் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான மசாலா அரைச்சி செய்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. உங்கள் வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாம் வரும்போது நீங்கள் இதை சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம். மசாலா ரெடி பண்ணி மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ண ரெடி ஆகிடும். சிக்கனில் மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஆனதும் நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணிடலாம். ஒரு அகலமான கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடானதும் மசாலா தடவி வச்ச சிக்கனை அப்படியே சேர்த்துருங்க. நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், சிக்கன் பீசஸில் மசாலா எல்லாம் நல்லா ஊறி இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச சிக்கன் டிஷ் என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மேலே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. கடாயை மூடி ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக விடுங்க. இதில் தண்ணி எதுவும் நம்ம ஊற்ற தேவையில்லை. சிக்கனில் இருக்கிற தண்ணியே போதும், நல்லா வெந்துடும். 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன்ல இருந்து ஜூஸஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா வெந்துட்டுருக்கும். கடாயை ஓப்பன் பண்ணி வச்சு ஸ்டோவை மீடியம் ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணி எல்லாம் வத்துற வரைக்கும் கிளறி விட்டுட்டே குக் பண்ணுங்க. ரொம்ப ட்ரையாக ஆக்கிட வேண்டாம். லேசாக சிக்கன் மேலே மசாலா ஜூஸியாக இருக்கிற அளவுக்கு குக் பண்ணுங்க போதும். தண்ணி எல்லாம் வத்துனதும் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு கையளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை பொடுசாக நறுக்கி சேர்த்து ஸ்டோவை ஆஃப் பண்ணிட்டு கடாயை இறக்கிடுங்க. ரொம்பவே ருசியான மசாலா சிக்கன் ஃப்ரை தயாராகிடுச்சு. நான் இதை சூடான சாதத்து கூட வச்சு தான் சாப்பிட போகிறேன். மசாலா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலா ஃப்ளேவர்ஸு சொல்லவே வேண்டாம். நான் இன்னைக்கு ரைஸ் வச்சு என்ஜாய் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மெயின் கோர்ஸ் வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.